My name is Ronak Shiv. I'm studying in my 12th grade right now. I'm from Bangalore. And the reason why I wrote this book is I want my generation and the upcoming generations to be able to feel proud about their culture and their heritage. Raja Chola and Rajendra Chola are one of the largest conquerors history will ever know. So please read the book and give your feedback. Thank you. நான் வந்து ஆழிக்கொண்டான்ங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கேன் ராஜேந்திர சோழரை பற்றி. இது வந்து நம்ம அரசர்களுடைய வரலாறை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னோட பியர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் படிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த புக் எழுதியிருக்கேன். எல்லாருக்குமே என் வரலாறு வந்து சேரணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு நான் எழுதியிருக்கேன். இதை வந்து படித்து உங்கள் வாழ்த்து கொடுங்க. நன்றி, வணக்கம். ஆழிக்கொண்டான் ஆழிங்கிறது கடல் ஒரு ஓஷன், பெருங்கடல். கொண்டாங்கிறது அது வந்து வென்ற ஒருவன். அது வந்து யாருக்கு போகும்? ராஜேந்திர சோழனுக்கு தானே போகும். அதனால ஆழிக்கொண்டான் அப்படிங்கிற பேரை வந்து நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து இதை வந்து கொடுத்தோம். ரெண்டாவது பகுதி இன்னும் வேலை போயிட்டுருக்கு. நான் இன்னும் எழுதிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் நாளில் வரும். எவ்வளோ நாளில் ஐ கான்ட் கிவ் எனி கமிட்மெண்ட் ரைட் நவ். தேங்க்யூ. 2 வார்த்தை தமிழில் எப்போவுமே பேசும்போது ஒரு 2 வார்த்தை பேசுகிறேன். வணக்கம், நன்றின்னு தான் சொல்ல முடியும். கொஞ்சம் சொல்லிட்டு உங்களை பற்றி பீப்புள் இங்கே உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில் எல்லோரும். வானதி பதிப்பகம் ராமநாதன், இது அவர் எல்டர் பிரதர் சோமு வந்து என்னோட காலேஜில் படித்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் ஹியர் நவ். ஸோ அவங்க அப்பாவையும் அவங்க அண்ணனையும் எனக்கு வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட் டேஸ்லேருந்து தெரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸ்லாம் வெளியிடுறார். அண்ட் பட் இஸ் ஆல்சோ வெரி, அவர் கண் வந்து அந்த கல்லாப்பட்டி மேலேயே வச்சுருப்பார். அதுக்காக நல்லா விற்கிற மாதிரி பார்த்துருக்கு சார். புக்கு நல்லா விற்கிற மாதிரி பார்த்துருக்கு. மருது மோகன் சார் வந்து இந்த படத்துக்கு நீங்கள் ஏஐ ட்ரெய்லர் இவர் பேசுறதை வச்சு ஏஐ ட்ரெய்லர் பண்ணிடலாம். ஓகே, இவர் இப்போ என்ன படத்துக்கு ஒரு ட்ரெய்லரே கொடுத்தாரு, இந்த புக்கு கொடுத்துட்டாரு. அண்ட் மேடம் அவங்க கசின் பிரதர் தான் பொன்னியின் செல்வன் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணார். எனக்கு ரொம்ப ப்ளஷர். ஏன்னா எனக்கு தமிழ் சரியாக தமிழ் படிப்பேன், பட் படித்து ரொம்ப டைம் ஆகும், உள்ளமாக படிப்பேன். அதில் இங்கிலீஷ் பொன்னியின் செல்வன் வாங்கி படித்தேன். அவங்க சொந்தக்காரர் தான் இங்கிலீஷ் பொன்னியின் செல்வன் எழுதினவர். அது என்ன ஒரு பெரிய ப்ளஷர்னா எனக்கு 5 வால்யூம் ஒரு சாப்டர் படிச்சுட்டு போய் எங்கள் அப்பா கிட்ட பேசுவாங்க. நடிகர் திலகத்தை வந்து பொன்னியின் செல்வன் 5 வால்யூமும் பை ஹார்ட், எவ்ரி லைன் எவ்ரி சாப்டர் அவர் மைண்ட்லேயே வச்சுருக்காரு. ஸோ நான் ஒரு சாப்டர் படிச்சுட்டு போய் பொன்னியின் செல்வன் பற்றி பேசிட்டோன்னு அவர் உடனே எப்படி சொல்லி ஐ டோல்ட் மீ ப்ளீஸ் டெல் யுவர் ஃப்ரெண்ட் முத்து தட் த ட்ரான்ஸ்லேஷன் இன் இங்கிலீஷ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி சொல்லி. Then I'll have to mention Mr. Shiv Ganesh. Thank you very much for encouraging this boy at this age to write, sir. And your mother and your family, the great support you gave to given you. And Anduvan, it's a strange pair. Yeah, Raunak, and I like the name Raunak very much. So I said, and then he said that one of the first Maharajas in Tamil Nadu, அவங்க பேர் அது. So he chose that as a pen name. Okay, that's what. So very good. Congratulations. I hope you keep writing. Okay, you got 70 years of writing left in you now. So எனக்கு இந்த ரொம்ப பேர் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ்ட்ரி. நான் ரீட் லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. இப்படி தான் எனக்கு மருந்து முதல்ல ஃப்ரெண்ட் ஆனோம். அண்ட் ஹிஸ்ட்ரியை ஸ்கூலில் ரொம்ப பேர் பசங்கள்லாம் வந்து தே டோன்ட் லைக் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஆல்சோ சே தட். ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனாக ஹிஸ்ட்ரியை கொண்டு வந்தோன்னா இட்ஸ் ஈஸியாக நம்ம பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது. தட்ஸ் வாட் லாட் ஆஃப் பெரிய ஆத்தர்ஸ் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐம் ஹாப்பி அவர் ரவுண்டாக் அந்துவான் ஹஸ் ஃபாலோ தட். ஸோ நீங்கள் என்ன வேறு நாவல்ஸ் எழுதினாலும் ப்ளீஸ் கண்டினியூ திஸ் ஜான்ரா, ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். இந்த ஜான்ரா கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய சில்ட்ரன் வில் பி எஜுகேட்டட் பிகாஸ் ஆஃப் திஸ். ப்ளீஸ் கண்டினியூ திஸ்.
அண்ட் இன்னொன்று எல்லாரும் சொன்னாங்க அப்பா ராஜராஜ சோழனை ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு. பட் இங்கே ரொம்ப பேருக்கு தெரியுமா தெரியாது, ராஜேந்திர சோழன் கூட நடிச்சிருக்காரு. ஆனால் மேடையில் வேங்கையின் மைந்தன் ட்ராமா, வேங்கையின் மைந்தன், that is ராஜேந்திர சோழனை பற்றி இஸ் ஆக்டட். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் நோ தட். அவர் எல்லா கேரக்டரும் பண்ணியிருக்காரு, ராஜேந்திர சோழனும் பண்ணியிருக்காரு. அண்ட் அது ரொம்ப அப்போ அந்த ஸ்டேஜ் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த ஷோ டீப் சி அணி இன்னும் அந்த நீங்கள் என்ன புக்கில் இமேஜின் பண்ணிக்கணும் ஓரளவுக்கு ஸ்டேஜில் காமிச்சிருப்பாங்க அது. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் ராஜேந்திர சோழன் ரீசெண்ட் டைம்ஸில் லாட் ஆஃப் ரெக்கக்னிஷன் இஸ் கம்மிங் அப் ஃப்ரம் த கவர்மெண்ட்ஸ் இன் டெல்லி அண்ட் தமிழ்நாடு. ஸோ நீங்கள் ஒரு கரெக்டான டைமில் இந்த புக்கை எழுதி கொண்டு வந்திருக்கீங்க தம்பி. ஐ எம் ஸோ ஹாப்பி. ராஜேந்திர சோழன் புக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஐ ஹோப் ரீச்சஸ் a lot of people. நிறையா போகணும் அதுக்கு. மார்க்கெட்டிங் டீம் ஆல்சோ வில் டூ குட் ஐம் ஷூர். நீங்கள் இன்னும் திஸ் இஸ் த பார்ட் 1 இன்னும் எத்தனை பார்ட்ஸ் வரும்போது part 2 1 more. Okay, very good. And then ma'am carry on going to other subjects. Okay, very good. Congratulations and ஆழி கொண்டான் வாழ்க. ஓகே, மிகப்பெரிய துணையாக அமையும் என்கிறார் வள்ளுவர். அந்த வகையில் இன்று எங்கள் மகன் ரோனட் ஷிவ் அந்துவன் தனது இலக்கிய பயணத்தின் முதல் அடியை எடுத்து வைக்கும் இந்த இனிய தருணத்தில் அவனுக்கு வழிகாட்டியாக இருந்து கற்றறிந்த பெரியோர்களுக்கு எங்கள் குடும்பத்தினர் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் ஏற்படுத்திய தாக்கத்தாலும் சோழர் வரலாற்றின் அவனுடைய ஆரிஜின்ஸ், சோழர் நாங்கள் தஞ்சாவூரை சேர்ந்தவர்கள், ஸோ சோழர் வரலாற்றின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பாலும் தனது கற்பனையும் தேடலையும் இணைத்து அந்துவன் எழுதிய ஆலிகொண்டான் பெருங்கடல்களை வென்ற பெருவேந்தன் ராஜேந்திர சோழன் இன்று தமிழ் வாசகர்களை சென்றடைகிறது. இந்த நூலை வெளியிட்டு ஒரு 16 வயது இளம் சிறு எழுத்தாளரின் முயற்சியை அன்போடு வாழ்த்தி சிறப்பித்த நடிகர் திலகம் சிவாலியர் சிவாஜி கணேசன் அவர்களின் மூத்த புதல்வர் திரு ராம்குமார் கணேசன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. அடுத்த தலைமுறையின் கரம் பிடித்து ஊக்குவிக்கும் தங்களது இந்த அன்பை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம். இந்நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட எங்களை பெருமைப்படுத்திய டாக்டர் மஞ்சுபாலா அவர்களுக்கு எங்கள் அன்பும் நன்றியும். பொன்னியின் செல்வனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து திரு சி.வி. நரசிம்மநாராயணன் அவர்களின் குடும்ப உறவான தாங்கள் இன்று இந்த நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டது ஒரு அழகான இலக்கிய தொடர்பாகவே எங்களுக்கு தோன்றுகிறது. இந்த நூலுக்கு தமிழ் வடிவம் கொடுத்த அந்துவனின் எண்ணங்களையும் கற்பனையையும் கூட சேர்ந்து வாழ்ந்து தமிழ் வாசகர்களிடம் கொண்டு சேர்த்த டாக்டர் KVS மருதுமோகன் அவர்களுக்கு எங்களது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த படைப்பின் மீது நம்பிக்கை வைத்து அதனை தேர்ந்தெடுத்து செம்மைப்படுத்தி டாக்டர் மருதுமோகனை அறிமுகப்படுத்தி தமிழ் வாசகர்களிடம் கொண்டு செல்ல முன் வந்த வானதி பதிப்பகத்திற்கு டாக்டர் T.R. ராமநாதன் அவர்களுக்கு இதில் ஒரு அழகான கால சுழற்சியை நான் பார்க்கிறேன். பொன்னியின் செல்வனில் வரும் வானதி அவர் கூறியதை போல வானதி என்ற கதாபாத்திரத்தின் மீது கொண்ட ஈர்ப்பால் உருவான பெயர் வானதி பதிப்பகம். பல ஆண்டுகளுக்கு பிறகு அதே பொன்னியின் செல்வனால் ஈர்க்கப்பட்ட அந்துவனின் படைப்பை இன்று அதே வானதி பதிப்பகம் தமிழ் வாசகர்களிடம் கொண்டு சேர்க்கிறது. இதை ஒரு இனிய இலக்கிய தொடர்ச்சியாகவே நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு இடமளித்து ஒத்துழைத்த கிராஸ்வேர்ட் புக் ஸ்டோர், எக்ஸ்பிரஸ் அவென்யூ நிர்வாகத்தினருக்கும் விழாவிற்கு உதவிய அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய டாக்டர் திருவை பாபு அவர்களுக்கு மிக்க நன்றி. இறுதியாக ஒரு தந்தையாக ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு இளம் எழுத்தாளர் நீங்கள் இன்று கொடுத்திருப்பது வெறும் பாராட்டு அல்ல, ஒரு தன்னம்பிக்கை, தொடர்ந்து எழுத வேண்டும் என்ற தூண்டுதல். அந்துவன் இன்னும் நிறைய படிக்க வேண்டும், தேட வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், எழுத வேண்டும். அதற்கு உங்கள் அன்பும் விமர்சனமும் வழிகாட்டுதலாக தொடர்ந்து அவனுக்கு கிடைக்க வேண்டும். அந்துவனின் கனவுக்கு இன்று நீங்கள் அனைவரும் சேர்ந்து சிறகுகள் கொடுத்தீர்கள்.